அன்னைக்கே கொடுத்து அன்னைக்கே கொடுத்து நம்ம போயிருக்கோம். நேற்று தான் போட்டோம். அதெல்லாம் முன்னதை ஒரு பக்கத்துக்குமே பிடிப்பில்லாமல் போயிட்டாங்க. அதாவது ஒரு பக்கம் பிடிப்பு இருக்கணும். அதாவது ஒன்றும் தாய் வீட்டில் பிடிப்பு இருக்கணும், இன்னும் தாயத்தை ஏதாவது கிடைக்கும், இன்னும் தந்தை வழியிலே ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கும், இன்னும் தான் எதாவது கிடைக்கும். சும்மா பிடிப்பே இல்லாமல் அவங்க வாட்டில் போய் எல்லாத்தையும் அவனே வாங்கிட்டு கணக்கு நின்னதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது தூசு வருதுன்னு தெரிஞ்சுக்கும் போது கண்ணை மூடிக்கிடுவாங்க. அதுதான் புதுசாக இருக்கலாம். நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். எதாலும் நம்மளை வந்து இடிக்கலாம், நம்ம தான் ஒதுக்கி போகணும். வடிவத்தில் அப்படி தான் இருக்கும். அப்போ தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு தான் சுற்றி உள்ள மக்களெல்லாம் பிழைக்க முடியாது. அப்போ அதோட புத்தியோடு நம்ம தான் அதை எப்படி நம்ம அதிலேருந்து மாறி போகணுமோ அதுக்கான வழியை நாம் என்ன செய்யணும், தெரிஞ்சு கொண்டே இருக்கணும். இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். பார்க்கக்கூடிய நிலையில் நம்ம இருக்கணும்னா முதல்ல எப்படி ஒன்றுமே நாட்டம் கிடையாது. நம்ம ஓடம் போக்கலையே அவனுக்கு அதுதான் உலகம் தெரிஞ்சு போச்சு. அதை தாண்டி கொண்டு இருக்கிறது அவன் அறியாமலே இருக்கும். சரியா? வேற என்ன வேற கேட்கணுமா? வேற ஒன்று என்னம்மா? பண்ணதுக்கு வாய்ப்பு பண்ணணும். இங்கேருந்தே அங்கே பண்ணுறதுக்கு வேறு வழிமுறை இருக்குது. இங்கேருந்து என்ன செய்யணும், நம்ம இங்கேருந்தே செய்யலாம். போய் தான் செய்யணுன்றது சரியா? சொன்னதான் கேட்பீங்க. அப்படியா? இதெல்லாம் பத்திரிக்கை கேட்பாங்க. யாரையும் பார்க்க